பத்தி நாம் சிந்திக்க மாட்டோம், நல்லதே செய்ய மாட்டோம். வாழ்க்கையில் உண்மைக்குமே பாருங்க, எத்தனையோ பேரு உலக நாடு நான் என்னும் மாங்காரத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றது, நான் என்னும் மாங்காரத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதாவது உலக போர் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது. அது ஏன்? என்னுடைய நாடு, நான் ஜனாதிபதி, என்னாலே மற்ற நாட்டை அடிக்க முடியும். நான் என்னும் மாங்காரத்திலே உலக நாடு போரினிலே தவித்துக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக மனிதன் அழியும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால் பாருங்க, வெளிநாட்டில் இருந்துதான் நமக்கு அனைத்து பொருட்களும் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லா பொருட்களும் மேல்நாட்டில் இருந்துதான் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அவரை நம்பித்தான் அதிகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை உணர்கின்ற மனப்பான்மை எவருக்கும் இல்லை. வருகின்ற காலங்களிலே நாளாந்தம் 1000 ரூபாய்க்கு வேலை செய்கின்றவர்கள் 2000 ரூபாய் ஒரு நாளை செலவென்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவனிடம் எவ்வாறு நாங்கள் மண்டியிட்டு மனிதனுடைய குணத்தை மாற்று இறைவா என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் பயணிக்கின்றோம் என்றால் நிச்சயமாக இறைவனால மட்டும்தான் மனிதனுடைய குணங்களை மாற்ற முடியும். மனிதனுக்குள்ளே இறைவன் போய் கூற முடியும், அவனுடைய எண்ணத்தை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இச்சுகத்தினிலே மனிதனாலே மனிதன் அழிவான், அது நடந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய செயலாலே உயிர்கள் அனைத்தும் அழிந்து கொண்டே போகும். உயிருக்கு மதிப்பில்லாத வண்ணம் போய்விடும். அதை இப்போது இந்த யுகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இப்போது இருக்கின்றது. அன்பான நமது உறவுகளே, நாங்கள் நாளாந்தம் உண்ணுவதற்கு உணவு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் இன்னும் அதிகமான கஷ்டங்களை சந்திக்கப் போகின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிலும் நான் என்னும் மாங்காரம் ஆடிக்கொண்டிருக்கின்றது தலைவிரிப்பு. நான் என்னும் மாங்காரமானது அதிகமாக எல்லோருக்கும் மனதிலே பூந்துவிட்டது. அதனாலே நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் உண்ண உணவில்லாத வண்ணம் தவிக்கக்கூடிய சூழ்நிலை மிக விரைவில் வந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவனிடம் மட்டும்தான் செல்ல முடியும். இறைவனிடம் மட்டும்தான் இந்த மனதை மாற்றி அமைக்க முடியும். அதற்கு என்ன பண்ண வேண்டும்? ஆலயம் செல்ல வேண்டும். ஆலயம் சென்றமாக இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய குணங்களை, எங்களுடைய ஐம்புலன்களை அடக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் இந்து மதத்திலே பிறந்திருக்கின்றோம். இந்து மதத்தில் பிறந்ததற்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது, பெருமைப்பட வேண்டியதாக இருக்கின்றது. வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்களுக்கும் இறைவன் பலனை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். மனிதனை நாம் ஏமாற்ற முடியும், ஆனால் இறைவனை எந்த ஒரு நொடி கூட நாம் ஏமாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மனிதனுக்கு பொய் சொல்ல முடியும், மனிதனுக்கு கண்ணை கட்ட முடியும், ஆனால் மேலிருந்து பார்த்து கொண்டிருப்பவனுக்கு கண்ணை கட்ட முடியாது. நீ பொய் சொல்ல முடியாது. நீ எதை பண்ணுகின்றாயோ அதற்குரிய தண்டனை அந்த இறைவன் தந்தே ஆவான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதை உணர்ந்தமாக இருந்தால் நிச்சயமாக இறைவனை மன உள்ளத்தோடும் மனத்துண்மையோடு நாம் மனங்குணமாக இருந்தால் உண்மைக்கும் இறைவன் எங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவார். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். காலம் இன்னும் வெகு காலம் அல்ல, வெகு காலம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கை என்பது வளர்ந்து வருகின்ற சமுதாயங்களை சரியான முறைக்கு நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மதத்தை பற்றி நாங்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்களுக்கும் நாங்கள் நல்லதுகளை, முதியோர்களை மதிக்க வேண்டும், குருவானவர்களை மதிக்க வேண்டும் என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும். வருங்காலத்திலே அவர்கள்
எவரையும் மதிக்காத ஒரு சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த தொல்லைபேசி என்று சொல்லுகின்ற ஒன்று இருக்குல்ல, இந்த தொல்லைபேசி என்று சொல்லுகின்றது மனிதனுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டே போகின்றது. பிள்ளைகள் தாயை மதிப்பதல்ல, பிள்ளைகள் தந்தையை மதிப்பதல்ல, பிள்ளைகள் உறவுகளை மதிப்பதல்ல. இது